வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல் அச்சம். புட்டினின் விருப்பமான செஞ்சதுக்க விழா திடீர் ரத்து. லண்டனில் பயங்கர தீ விபத்து. வானளாவிய தீப்பிழம்புகள் மற்றும் கரும்புகையால் நகரம் அச்சம். பிரான்சில் கடும் வறட்சி. குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க டேங்கர் லாரிகள் மூலம் நீர் விநியோகம். செயூட்டாவில் சிக்கியுள்ள அகதிகள். ஐரோப்பாவின் வாசலில் நிச்சயமற்ற எதிர்காலத்துடன் காத்திருப்பு. பெலாரஸ் மீது அதிரடி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளை ஏற்றுக்கொண்ட 8 நாடுகள். பிரித்தானியாவின் RAF தளத்தில் அகதிகள் தங்குவதற்கு ஒருவருக்கு 500 பவுண்டுகள் செலவு. அரசுக்கு கடும் எதிர்ப்பு. மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல் அச்சம். புட்டினின் விருப்பமான செஞ்சதுக்க விழா திடீர் ரத்து. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் வான்பரப்பில் எதிரி நாட்டு ட்ரோன்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அதிபர் புட்டினின் மிகவும் விருப்பமான செஞ்சதுக்க விழா பாதுகாப்பு காரணங்களுக்காக திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுவதால் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்க அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. போர் சூழலில் ரஷ்யாவின் அதிகார மையமான மாஸ்கோவிற்குள்ளேயே இத்தகைய பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது அந்நாட்டு அரசின் பாதுகாப்பின்மை மற்றும் பதற்றத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய சின்னங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிபரின் முக்கிய விழா ரத்து செய்யப்பட்டது. ரஷ்யாவின் உள்நாட்டு அரசியல் மற்றும் ராணுவ வியூகங்கள் குறித்து பல்வேறு யூகங்களை சர்வதேச அளவில் உருவாக்கியுள்ளது. லண்டனில் பயங்கர தீ விபத்து. வானளாவிய தீப்பிழம்புகள் மற்றும் கரும்புகையால் நகரம் அச்சம். லண்டன் நகரின் முக்கிய பகுதி ஒன்றில் இன்று எதிர்பாராத விதமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டு வானளாவிய தீப்பிழம்புகள் மற்றும் கரும்புகை பல மைல் தூரம் வரை பரவி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த பல மணி நேரம் போராடி வருகின்றனர். விபத்து நடந்த பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிக்கான சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. தீ விபத்தினால் அருகிலுள்ள கட்டிடங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தீயணைப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். லண்டனின் பரபரப்பான பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களிடையே அச்சமும் நிலவி வருகிறது. பிரான்சில் கடும் வறட்சி. குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க டேங்கர் லாரிகள் மூலம் நீர் விநியோகம். பிரான்ஸ் நாடு கடந்த சில வாரங்களாக கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பல நகரங்களில் நீர்நிலைகள் வற்றுப்போய் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க அரசு நிர்வாகம் டேங்கர் லாரிகள் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் நேரடியாக விநியோகிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. நிலைமையை சமாளிக்க அரசு நிர்வாகம் டேங்கர் லாரிகள் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீரை நேரடியாக விநியோகிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. கடும் வெப்ப அலை மற்றும் மழையின்மை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் இத்தகைய இக்கட்டான சூழல் உருவாகியுள்ளது. மக்கள் தண்ணீரை வீணாக கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு தண்ணீர் பயன்பாடு குறித்து அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. வறட்சியின் தாக்கத்தை குறைக்க விவசாயிகளுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் அவசர கால உதவிகளை வழங்க அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஐரோப்பிய நாடுகள் சந்தித்து வரும் இத்தகைய இயற்கை சவால்கள் எதிர்கால திட்டமிடலின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளன. செயூட்டாவில் சிக்கியுள்ள அகதிகள். ஐரோப்பாவின் வாசலில் நிச்சயமற்ற எதிர்காலத்துடன் காத்திருப்பு. ஐரோப்பாவுக்குள் நுழையும் கனவுடன் ஸ்பெயினின் செயூட்டா எல்லை பகுதிக்கு வந்துள்ள நூற்றுக்கணக்கான அகதிகள் முறையான அனுமதி கிடைக்காமல் அங்கேயே தவித்து வருகின்றனர். எல்லை கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் அகதிகள் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி திறந்த வெளியில் தங்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்காலம் குறித்த எந்தவித நிச்சயமும் இல்லை. பன்னாட்டு மனிதாபிமான அமைப்புகள் இந்த அகதிகளின் நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ளதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க கோரிக்கை விடுத்துள்ளன.
ஐரோப்பிய நாடுகள் அகதிகள் விவகாரத்தில் புதிய கொள்கைகளை வகுக்க திணறி வரும் நிலையில் எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்களின் தவிப்பு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. மனிதநேய அடிப்படையில் இவர்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமா அல்லது சட்ட விதிமுறைகள் தீவிரமாக பின்பற்றப்பட வேண்டுமா என்ற விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது. பெலாரஸ் மீது அதிரடி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளை ஏற்றுக்கொண்ட 8 நாடுகள். ஐரோப்பிய ஒன்றியத்தை சேராத 8 நாடுகள் பெலாரஸ் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் தடைகளை தாங்களும் பின்பற்றப் போவதாக அறிவித்துள்ளன. பெலாரஸ் அரசின் செயல்பாடுகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை கண்டிக்கும் நோக்கில் சர்வதேச நாடுகளின் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 8 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகளோடு இணைந்து செயல்பட முடிவெடுத்திருப்பது பெலாரஸ் மீது சர்வதேச அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த தடைகளின் ஒரு பகுதியாக வர்த்தகம், நிதி பரிமாற்றம் மற்றும் முக்கிய அதிகாரிகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. பெலாரஸ் அரசு ஜனநாயகத்தை மீறுவதாகவும் அண்டை நாடுகளின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இந்த தடைகள் அமுல்படுத்தப்படுகின்றன. சர்வதேச அளவிலான இந்த தடையானது பெலாரஸின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலையை தனிமைப்படுத்தி அவர்களை மாற்றங்களுக்கு உட்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. பிரித்தானியாவின் RAF தளத்தில் அகதிகள் தங்குவதற்கு ஒருவருக்கு 500 பவுண்டுகள் செலவு. அரசுக்கு கடும் எதிர்ப்பு. பிரித்தானியாவின் RAF விமானப்படை தளத்தில் அகதிகளை தங்க வைப்பதற்காக நபர் ஒருவருக்கு ஒரு இரவுக்கு 500 பவுண்டுகள் வரை செலவிடப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வரி செலுத்துவோரின் பணம் இவ்வளவு அதிக அளவில் ஆடம்பரமாக செலவிடப்படுவது குறித்து அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். தற்காலிக தங்குமிடங்களுக்காக இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவதற்கு பதிலாக மாற்று வழிகளை கண்டறிய வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அரசின் இந்த செலவு திட்டம் நாட்டின் நிதி மேலாண்மை மற்றும் அகதிகள் கொள்கை தொடர்பான கடுமையான விவாதங்களை உருவாக்கியுள்ளது. அதிகரித்து வரும் அகதிகளின் எண்ணிக்கையை சமாளிக்க அரசு திணறி வரும் சூழலில் இத்தகைய உயர் செலவுகள் விமர்சனங்களை அதிகரித்துள்ளன. அகதிகளுக்கான தங்குமிட ஏற்பாடுகளை சீரமைக்கவும் செலவுகளை குறைக்கவும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். மாஸ்கோ அருகே பயங்கர தீ விபத்து. ரஷ்ய இலக்குகளை தாக்க தயாராகும் உக்ரைன் ட்ரோன் படை. ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு அருகில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே உக்ரைனின் ட்ரோன் படை ரஷ்யாவின் அடுத்த கட்ட இலக்குகளை தாக்க தீவிர திட்டமிடலில் ஈடுபட்டுள்ளது. போர் முனையில் உக்ரைன் தரப்பு தனது வான்வழி தாக்குதல் திறனை அதிகரித்திருப்பதை காட்டும் வகையில் இந்த செயல்பாடுகள் அமைந்துள்ளன. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி உள்நாட்டுக்குள் இத்தகைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவது ரஷ்ய அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்த உக்ரைன் படைகள் தயாராகி வருவதால் எல்லையோர பகுதிகளில் உள்ள ரஷ்யா தனது வான் பாதுகாப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான இந்த வான்வழி மோதல் போரின் போக்கை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதால் அப்பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.